வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியலில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் கொஸ்டின்ஸை. அந்த கொஸ்டின்ஸில் அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போத் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஓகேங்களா? ரெண்டுமே வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் a region of space with volume 0.2 meter cube, the electric potential is found to be 5 voltage throughout. The magnitude of electric field in this region அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா 0.2 மீட்டர் கியூப் கன அளவுள்ள ஒரு பகுதியின் முழுவதும் மின்னழுத்தம் 5 வோல்ட் எனில் அந்த பகுதியில் மின்புலத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அதெல்லாம் நீங்கள் கொஸ்டினில் பாருங்கள், பிடிஎஃப்பில் பாருங்கள் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னன்ட்டு. இப்போ இதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பகுதியை அதனுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க. 0.2 மீட்டர் கியூப்னு சொல்லியிருக்காங்க. கன அளவு வால்யூம் கொடுத்துருக்காங்க. கன அளவு எவ்வளோ அப்படின்னா 0.2 மீட்டர் கியூப், 0.2 மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த பகுதி முழுவதும், உதாரணமாக இதுதான் அந்த பகுதி அப்படின்னா, அந்த பகுதி முழுவதும் எல்லா இடத்துலையும் வந்து எவ்வளோ பொட்டன்சியல், அதாவது மின் அழுத்தம் எவ்வளோ அப்படின்னா 5 வோல்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பாயிண்ட்லேயும் எந்த எடுத்துக்கிட்டாலும் அங்கே வந்து மின் அழுத்தம் வந்து 5 வோல்டேஜ்னு சொல்லியாச்சு. ஓகே, மின் அழுத்தம் வந்து 5 வோல்டேஜ். எலக்ட்ரிக் பொட்டன்சியல் வந்து 5 வோல்டேஜ்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் திஸ் ரீஜன், இந்த ரீஜனில், இந்த பகுதியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மின் புலம் எவ்வளவு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின் புலம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். அப்போது எப்படி கண்டுபிடிக்கலாம்? மின் புலத்திற்கும் மின் அழுத்தத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, ஃபார்முலா என்னென்னா நம்மளுக்கு தெரியும். நான் ஃபார்முலா லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். E = -dV/dx. இதுதான் வந்து தேவையான ஃபார்முலா. E = -dV/dx. இதில் dV அப்படின்னா என்னென்னா மின்னழுத்த வேறுபாடு, dxனால் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. இப்போ இந்த நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஏதாவது 2 புள்ளி எடுத்துக்கோமே, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, 2 புள்ளி எடுத்துக்கிறோம். இந்த பகுதிக்குள்ளே தான் எடுத்துக்கிறோம். அந்த பகுதிக்கு இடையில் உள்ள தொலைவு வந்து dxன்னு வச்சுக்குவோம். இந்த 2 புள்ளிக்கு இடையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ இருக்கும், அதுதான் dV. அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த நம்ம என்ன சொன்னோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, இந்த பகுதி முழுவதுமே, இந்த ரீஜன் ஃபுல்லாக வோல்டேஜ் வந்து எந்த புள்ளி எடுத்துட்டாலும் 5 வோல்டேஜ்னு சொன்னோம். அப்போ இந்த புள்ளிலையும் 5 வோல்டேஜ் தான், இந்த புள்ளிலையும் 5 வோல்டேஜ் தான். அப்போ இது 2 இடையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ இருக்கும்? 0 இல்லையா? மின்னழுத்த வேறுபாடு 0. ஏன்னா வேறுபாடு இல்லை, இதுவும் 5 வோல்டேஜ், இதுவும் 5 வோல்டேஜ். மின்னழுத்த வேறுபாடு 0. அப்போ dV 0. அப்போ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? E = dVக்கு பதில் என்ன பண்ணலாம்? 0 போடலாம். dx. இந்த தொலைவு சப்போஸ் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அது ஏதோ இருந்துட்டு போகுது. ஆனால் நமக்கு என்ன, மேலே 0 வந்துடுச்சு. 0/anything 0 தான். அப்போ இந்த பகுதியில் என்னது, மின் புலத்தினுடைய மதிப்பு வந்து என்ன கிடைக்குது? 0ன்னு கிடைக்குது. நல்லா பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மின் அழுத்தம் இருக்குது இல்லையா? மின் அழுத்தம் வந்து எல்லா புள்ளிலையும் இருக்குது. 5 வோல்டேஜ் எந்த புள்ளி எடுத்துட்டாலும் 5 வோல்டேஜ் மின் அழுத்தம் இருக்குது. ஆனால் மின் புலம் என்னது அந்த பகுதியில்? 0. இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். மின் புலம் இருந்தால் மின் அழுத்தம் இருக்கும்னு சொல்ல முடியாது நமக்கு. அதாவது மின் அழுத்தம் இருந்தால் மின் புலம் இருக்கும் அப்படின்ட்டு கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறது இந்த கொஸ்டின்லேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து இதுதான். E = 0. கொஸ்டினில் வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க, டி ஆப்ஷன் 0. ஓகே, ரைட். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் கொஸ்டின்னா, a short electric dipole has a dipole moment of 16 × 10⁻⁹ கூலும் மீட்டர். அதாவது டைபோல் மொமெண்ட் அப்படின்னா மின் இருமுனை திருப்புத்திறன். மின் இருமுனை திருப்புத்திறன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மின் இருமுனை திருப்புத்திறன், அதாவது டைபோல் மொமெண்ட், டைபோல்
மொமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, டைபோல் மொமெண்ட் வந்து நம்ம பிங்கிற சிம்பிளை சொல்லுவோம் இல்லையா, ஸ்மால் பி ஈக்குவல் டு 16 × 10⁻⁹ கூலும் மீட்டர் கொடுத்துருக்காங்க. The electric potential due to the dipole at a point at a distance of 0.6 meter from the center of the dipole. இப்போ டைபோல்னால் நம்மளுக்கு தெரியும், இங்கே வந்து -q சார்ஜ், இங்கே வந்து என்னது +q சார்ஜ், சென்டர் ஆஃப் த டைபோல் வந்து O. இங்கேருந்து 0.6 மீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த டைபோல் சிச்சுவேட்டட் ஆன் அ லைன் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி வித் த டைபோல் ஆக்சிஸ். 60 டிகிரி, அதாவது இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோமே, இங்கேருந்து இந்த தீட்டா வந்து 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாயிண்ட் வந்து ஓவிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 0.6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 0.6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன, மின் அழுத்தம் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மின் அழுத்தம் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/4πε0 மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க அவங்களே. 1/4πε0 மதிப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர்ன்ட்டு கொடுத்தாச்சு. இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, இந்த புள்ளியில் மின்னழுத்தம் என்ன, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது தான். இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு டைபோல் ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, அதாவது மின் இருமுனையினால் ஒரு புள்ளியின் மின்னழுத்தத்திற்கான ஃபார்முலா தெரியும். என்னென்னா P cos θ/4πε0 r². இதான் ஃபார்முலா. இப்போ இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் முதல்ல சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். சப்ஸ்டிட் பண்ணால் P வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னது 16 இன்ட்டு இந்த P வேல்யூ அங்கே இருக்குது, 16 × 10⁻⁹ இன்ட்டு காஸ் தீட்டா. தீட்டா வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ் 60 டிகிரியோட மதிப்பு என்ன அப்படின்னா 1/2. காஸ் 60யோட மதிப்பு வந்து 1/2. ஓகே, அப்போ அதாங்க இந்த காஸ் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 1/2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அடுத்து இந்த மீதி என்ன இருக்குது, 1/4πε0. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து 1/4πε0. 1/4πε0 மதிப்பு என்னது 9 × 10⁻⁹. ஸோ 1/4πε0ங்கிறது என்னது மேலே தான் இருக்குது. அப்போ அதை மேலே எழுதிக்கலாம், 9 × 10⁻⁹. அடுத்து மீதி என்ன இருக்குது, r². ஆரோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஆரோட வேல்யூ. அப்போ ஆரோட வேல்யூ 0.6னா r² எவ்வளோ வரும், 0.6 × 0.6 எவ்வளோ வரும், 0.66. அப்போ 0.36ன்னு வந்துடும். அது கீழே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம், கீழே 0.36ன்னு எழுதுகிறோம். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இதை இந்த 10⁻⁹ 10⁻+9 கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. இந்த 2 இந்த 16 கேன்சல் பண்ணால் 8. ஓகே, இப்போ அடுத்து வந்து இதை பாருங்கள், 8 × 9 எவ்வளவு, 72 வரும். 8×72 இன்ட்டு மேலே வேறு எதுவும் கிடையாது, டிவைடட் பை கீழே என்ன இருக்குது 0.36 இருக்குது, 0.36. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள் 72 டிவைடட் பை இந்த 0.36 எப்படி எழுதுகிறேன், 36 × 10⁻⁻2ன்னு எழுதலாம் இல்லையா. 0.36 36 × 10⁻⁻2 ரெண்டு ஒன்று தான் இல்லையா. அப்போ இந்த 36 72 ரெண்டு தடவை வரும். என்ன வரும், இந்த 2 மேலே இருக்குது, இந்த 10⁻⁻2 மேலே எடுத்துகிட்டு போகிறேன். மேலே எடுத்துகிட்டு போனால் என்ன 10⁻+2 ஆகும். அப்படின்னா 10⁻+2னா என்னது 100. 100 × 2 200. அப்போ 200 வோல்டேஜ். ஆன்சர் என்னது 200 வோல்டேஜ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 200 வோல்டேஜ். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the capacitance of third question, the capacitance of a parallel plate capacitor with air as medium is 6 microfarad. அதாவது ஒரு மின்தேக்கி, அதாவது இரு தகடுகளுக்கு இடையே உள்ள காற்று இருக்கக்கூடிய ஒரு மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 மைக்ரோஃபேரட். அதை வந்து நான் சின்னு வச்சுக்கிறேன், இல்லை C0ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, 6 மைக்ரோஃபேரட். ரைட். With the introduction of a dielectric medium, the capacitance becomes 30 microfarad. அதாவது ரெண்டு கெப்பாசிட்டரோட ரெண்டு பிளேட்டுக்கு இடையில காற்று தான் இருக்குது அப்படிங்கிறப்ப, ஏர் இருக்கிறப்ப அதனுடைய மின்தேக்கு திறன் இது. அந்த கெப்பாசிட்டரில் ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஒரு டயலக்ட்ரிக் மீடியம் ஃபில் பண்ணியாச்சு, உள்ள மின்காப்பு பொருள், டயலக்ட்ரிக் மீடியம்னா மின்காப்பு பொருள் ஃபில் பண்ணியாச்சுன்னா அப்போ மின்தேக்கு திறன் என்ன ஆயிடுது அப்படின்னா C' வச்சுக்கோம், C'. அது என்ன ஆயிடுதுன்னா மதிப்பு சொல்லியிருக்காங்க
30 மைக்ரோஃபேரட்னு சொல்லிட்டாங்க. 30 மைக்ரோஃபேரட், 30 மைக்ரோஃபேரட். த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் அப்படின்னு கேட்குறாங்க. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம்னா ஊடகத்தினுடைய விடுதிறன். ஊடகத்தினுடைய விடுதிறன் என்ன கேட்குறாங்க? எப்சிலான் மதிப்பு கேட்குறாங்க. அதான் வந்து எப்சிலான் கேட்குறாங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்சிலான் நாட்டோட மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. எப்சிலான் நாட்டோட மதிப்பு வந்து அதாவது வெற்றிடத்தின் விடுதிறன் இருக்குல்லையே அதை கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8.85 × 10⁻⁻12 கூலம் ஸ்கொயர்ட் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறனுக்கு ஃபார்முலா, பொதுவான ஃபார்முலா தெரியணும் முதல்ல நமக்கு. அதாவது 2 பிளேட்டுக்கு இடையில வந்து எதுவுமே இல்லை, காற்று தான் இருக்குது அப்படின்னா அப்போ மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறன் ஃபார்முலா எப்சிலான் நாட் × A/D. ஓகேயா? அதே மின்தேக்கியினுடைய 2 தகடுகளுக்கு இடையில 2 பிளேட்ஸ்க்கு இடையில ஒரு டயல்ட்ரிக் மீடியம் வச்சாச்சுன்னா, ஒரு மின்காப்பு பொருள் வச்சாச்சுன்னா அப்போ மின்தேக்கு திறனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எப்சிலான் நாட் × எப்சிலான் R சேர்ந்துடும். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, ஊடகத்தினுடைய ஒப்புமை விடுதிறன், இது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. எப்சிலான் R சேர்ந்துடும் × A/D. டி மாறல, டின்னா 2 தகடுகளுக்கு இடையில உள்ள தொலைவு, அதே தொலைவு தான் இங்கேயும் இருக்குது. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து என்னென்னா அந்த சி நாட் கொடுத்துருக்காங்க, சி டாஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா எப்சிலான் கேட்குறாங்க. சரியா? எப்சிலான் R கேட்கல, நல்லா கவனிக்கணும். எப்சிலான் தான் கேட்குறாங்க, எப்சிலான் R கேட்கல. பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேயா? எது பெரிய மதிப்புனா சி டாஸ் தான் பெரிய மதிப்பு. இங்கே பாருங்க 30. அப்போ சி டாஸ் பை சி பண்ணுங்கள். அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 2/1 பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். 2 1ஆல் வகுக்கிறேன். அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? சி டாஸ் பை இங்கே லெஃப்ட் சைடு சி நாட் ஈக்குவல் டு இங்கே லெஃப்ட் சைடு என்னென்ன இருக்குது பாருங்கள். எப்சிலான் நாட் × எப்சிலான் R A/D பை இதால் வகுக்கணும். அப்படின்னா என்னது? தலைகளாக பெருக்கலாம், இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ D பை என்ன பண்ணலாம்? எப்சிலான் நாட் × A இப்படி சொல்லலாம். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். டி கேன்சல் ஆகும், ஏ கேன்சல் ஆகிரும், எப்சிலான் நாட் கேன்சல் ஆகிரும். அப்போ மீதி என்ன இருக்குது? சி டாஸ் பை சி நாட் ஈக்குவல் டு எப்சிலான் R மட்டும் இருக்குது. ஓகே, சி டாஸ் பை சி நாட் ஈக்குவல் டு எப்சிலான் R. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எப்சிலான் தான் கேட்குறாங்க. நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இப்போ இதில் சி டாஸ் பை சி நாட் ஈக்குவல் டு எப்சிலான் Rன்னு கிடச்சிருக்கு. ஆனால் எப்சிலான் R கேட்கல, எப்சிலான் கேட்குறாங்க. அப்போ எப்சிலான் Rக்கும் எப்சிலானுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டில் பார்த்துருக்கோம். என்ன? எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் × எப்சிலான் R. இதான் ரிலேஷன். ஊடகத்தினுடைய விடுதிறன் ஈக்குவல் டு வெற்றிடத்தின் விடுதிறன் × ஊடகத்தினுடைய ஒப்புமை விடுதிறன். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் இஸ் ஈக்குவல் டு பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ் × ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன எழுதலாம்னா எப்சிலான் R ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? எப்சிலான் R இங்கே இருக்கு இல்லையா? எப்சிலான் R. அப்போ எப்சிலான் R ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட்னு எழுதலாம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், எப்சிலான் Rக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? எப்சிலான் பை எப்சிலான் நாட்னு போடலாமா? அப்போ நான் இங்கே எழுதுகிறேன். இந்த சி டாஸ் பை சி நாட் ஈக்குவல் டு என்னது? எப்சிலான் பை எப்சிலான் நாட்னு எழுதலாம். இப்போ எனக்கு என்ன வேணும்? எப்சிலான் தான் வேணும், இதான் கேட்டிருக்காங்க. அப்போ அதை மட்டும் அந்த சைடு வச்சுங்க, ஒரு சைடு வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் சி டாஸ் பை சி நாட் × இது கிராஸ் பண்ணால் எப்சிலான் நாட்னு வந்துடும். ஓகே, ஸோ இதான் நமக்கு வேண்டிய ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்போ இதெல்லாம் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு இங்கே எழுதுகிறேன். அதாவது சி டாஸ் பை என்ன கிடச்சிருக்கு? சி டாஸ் பை சி நாட் ஈக்குவல் டு எப்சிலான் Rங்கிறது தெரியணும், இது தெரியணும். இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு பண்ணோம்னா டைம் ஆயிரும். சி டாஸ் பை சி நாட் ஈக்குவல் டு எப்சிலான் R அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மின்தேக்கியில் மின்காப்பு பொருள் வச்சதுக்கப்புறம் என்ன மின்தேக்கு திறன், வைக்காதுக்கு முன்னாடி என்ன மின்தேக்கு திறன், இது பை இது ஈக்குவல் டு என்னது? எப்சிலான் Rக்கு சமங்கிறது தெரியும். இது தெரிஞ்சதுன்னா டக்குன்னு இந்த ஸ்டெப்ஸ்க்கு வந்துடலாம். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ அங்கே வந்துடுவோம், சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இது தெரிஞ்சதுன்னா இது வந்துடலாம். எப்சிலான் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? சி டாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 30 மைக்ரோஃபேரட் தான் பை
C0 6 மைக்ரோஃபாரட் தான். அதனால் மைக்ரோ கேன்சல் ஆயிரும். நம்ம எதுவும் மாற்ற தேவையில்லை. இன்ட்டு எப்சிலான் நாட் அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 8.85 கொடுத்துருக்காங்களா? நாங்கள் இடம் இல்லாதனால எழுதிக்கிறேன், மேலே எழுதிக்கிறேன். இந்த ஸ்டெப்பு தான். எப்சிலான் ஈக்குவல் டு C டேஷ் பை C0 இன்ட்டு எப்சிலான் நாட் இல்லையா? C டேஷ் என்ன கொடுத்துருந்தாங்க? 30 பை C0 வந்து 6 இன்ட்டு எப்சிலான் நாட் இங்கே கொடுத்துருக்காங்க 8.85 இன்ட்டு 10⁻−12. இது எவ்வளோ வரும்? 5 டைம்ஸ் வரும். 5 இதால் மல்டிப்ளை பண்ணால் யாரும் வரும் பாருங்கள். 5 25 மீதி 2 8 40 42 மீதி 4 8 40 40 4 44 44.25 இன்ட்டு 10⁻−12. இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை இங்கே. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆயிரும்? இது இப்படி வந்துடும் 0.4425 வந்துடும். இதை 100ஆல் டிவைட் பண்ணுறப்ப இப்படி வந்துடும். அப்போ 100ஆல் டிவைட் பண்ணால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த நம்பர் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100னா 10⁻2 10⁻−12 இன்ட்டு 10⁻2னா என்ன வரும்? 10⁻−10ன்னு வருமா? அப்போ இங்கே வந்து என்னது? 10⁻−10 போட்டலாம். இந்த ஆப்ஷன் இருக்குது. எந்த ஆப்ஷன்னா செகண்ட் ஆப்ஷன் பி 0.44 இன்ட்டு 10⁻−10 கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இங்கே கண்டுபிடிச்சோம். ஆனால் நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதுன்னு சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வேலை பண்ண வேண்டியது இருக்குது. இதை பண்ணணும். ஓகே, நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் என்னென்னா, a spherical conductor of radius 10 cm has a charge of 3.2 × 10⁻−7 coulomb distributed uniformly. ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் அப்படின்னா ஒரு கோள வடிவ கடத்தி, அதனுடைய ஆரம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர். இதனுடைய ஆரம் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்தாச்சு. 10 சென்டிமீட்டர். அதில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் சார்ஜ் எவ்வளோன்னா 3.2 × 10⁻−7 கூலும். இதில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் சொல்லியிருக்காங்க. 3.2 இன்ட்டு இதில் இருக்கக்கூடிய மின்னோட்டத்தினுடைய மதிப்பு Qனுடைய மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 3.2 இன்ட்டு 10⁻−7 கூலும். Distributed uniformly. What is the magnitude of electric field at a point 15 cm from the center of the sphere? Magnitude of electric field. இது சென்டர், இதிலிருந்து 15 சென்டிமீட்டர். இதுதான் ஆர். இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. மின்புலம் கண்டுபிடிக்கணும். 15 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ சென்டிமீட்டராக நீங்கள் மீட்டராக மாற்றணும். 15 இன்ட்டு 10⁻−2 மீட்டர். சென்டிமீட்டராக மீட்டராக மாற்றணும். இதெல்லாம் தெரியணும். அடுத்து 1/4π எப்சிலான் நாட்டோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. 1/4π எப்சிலான் நாட் ஈக்குவல் டு 9 × 10⁻9 கூலும்ஸ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். அது கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான். இது டைரக்ட் கொஸ்டின் தான். நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? இந்த இடத்துல மின்புலம் எவ்வளோ அப்படின்னா E ஈக்குவல் டு Q/4π எப்சிலான் நாட் R². இதுதான் ஃபார்முலா. இது வந்து என்னது 1/4π எப்சிலான் நாட்னு கூட எழுதிக்கலாம். ரைட். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? E ஈக்குவல் டு 1/4π எப்சிலான் நாட். அதோட வேல்யூ வந்து என்னது? 9 × 10⁻9. அது தெரியும். இன்ட்டு Q வேல்யூ கொடுத்துருக்காங்க. Q வேல்யூ எவ்வளவு? 3.2 × 10⁻7. 3.2 × 10⁻7 டிவைடட் பை R². R வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 × 10⁻2. அப்போ R² என்ன வரும்? இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 15 ஸ்கொயர் பண்ணால் 225 இன்ட்டு 10⁻2 ஸ்கொயர் பண்ணால் 10⁻4 இல்லையா? இப்போ இதை சால்வ் பண்ணுவோமே, என்ன வரும் பாருங்கள். இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? 9 2 18 மீதி 1 9 3 27 27 1 28 இன்ட்டு இங்கே என்ன 10⁻9 இங்கே 10⁻−7. இந்த 10⁻−4 மேலே வந்ததுன்னா +4 ஆகும். பவர்லாம் ஒரு பக்கம் எழுதிக்குவோம். டிவைடட் பை 225 ஈக்குவல் டு இப்போ மேலே என்ன இருக்குது பாருங்கள் 28.8 டிவைடட் பை 225 இன்ட்டு 10⁻என்ன இருக்குது பாருங்கள்
9 4 13, 13ல் 7 போச்சுன்னா 8, 10⁸ இல்லையா? ஆமாம், 9 7 போச்சுன்னா 2, அப்போ வருதா 9, இது ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 4 13, 13ல் 7 போச்சுன்னா 6, 10⁶, கரெக்டாக? ரைட். இப்போது இதை சால்வ் பண்ணோம். 28.8/225 இதை எப்படி பண்ணலான்னா, இதையும் வந்து ஹோல் நம்பராக மாற்றினோம்னா என்ன வரும் பாருங்கள். இல்லை இதை எப்படி எழுதலாம், 28.8 288ன்னு மாற்றினோம்னா 288 × 10⁻⁻1 எழுதலாம். 28.8 288 × 10⁻⁻1 எழுதலாம். இன்ட்டு இங்கே மேலே 10⁶ இருக்குது, டிவைடட் பை 225. ஓகே, இப்போ இது எவ்வளோ வரும்? 10⁻⁻6 10⁻⁻1 வந்து எவ்வளோ வரும்? 10⁵ வந்துடும். 10⁵ இன்ட்டு இந்த 288 டிவைடட் பை 225 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1.28 கிடைக்குது. 288 டிவைட் பை 225 டிவைட் பண்ணி பாருங்கள், 1.28 கிடைக்குது. 1.28 அப்படின்னு கிடைக்குது. இன்ட்டு 10⁵. இப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆன்சரில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க. 1.28 × 10⁵ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 1.28 × 10⁵. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேயா? 1.28 × 10⁵. இதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து என்னென்னா, a hollow metal sphere of radius r is uniformly chargedன்னு சொல்லிட்டாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ஹாலோ மெட்டல் ஸ்பியர், உள்ளே வந்து எதுவும் இல்லை, மெட்டல் ஸ்பியர் பால் மாதிரி இருக்குது, இதெல்லாம் மேடப் ஆஃப் மெட்டல், உலோகத்தாலான ஒரு கோளம், உள்ளே எதுவும் இல்லை, காற்று தான் இருக்குது. அது வந்து இதனுடைய ரேடியஸ் வந்து சொல்லியாச்சு, இதனுடைய ரேடியஸ் வந்து R இஸ் சார்ஜ்டு யூனிஃபார்ம்லின்னு சொல்லிட்டாங்க. அது சீரான மின்னோட்டம் பெற்றிருக்கு. இதை ஃபுல்லாக மின்னோட்டம் பரவி இருக்கிறதா வச்சுக்குவோம். சீரான மின்னோட்டம் பெற்ற உலோக கோளம் இப்படி இருக்குது. த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த ஸ்பியர் அட் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர். இப்போ சென்டர்லேருந்து, அந்த ஸ்பியரோட சென்டர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற, இதுதான் சென்டர். இதிலேருந்து ஆர் டிஸ்டன்ஸ், இந்த ஆர் டிஸ்டன்ஸுங்கிறது, ஆறுங்கிறது எப்படி இருக்கலாம்னா இந்த ஸ்பியருக்கு வெளியிலையும் இங்கேயும் இருக்கலாம் பாயிண்ட்டு, இல்லை உள்ளே கூட இங்கே கூட இருக்கலாம் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ். சரியா? அப்படி எடுத்துக்கணும். இப்போ கீழே ஆப்ஷன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் அஸ் ஆர் இன்க்ரீசஸ் ஃபார் ஆர் இஸ் லெஸ் தேன் R அண்டு ஃபார் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் R. என்னென்னா ஆர் இஸ் லெஸ் தேன் ஆர்னா, ஸ்மால் ஆர் இஸ் லெஸ் தேன் ஆர்னா என்னது? ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஆர் இஸ் லெஸ் தேன் R அப்படின்னா ஸ்பியருக்கு உள்ள அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் வந்து உள்ளே எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், ஸ்மால் ஆர் தான் டிஸ்டன்ஸ்னால் என்ன வரும்? இந்த R விட கம்மியாக இருக்கும் இல்லையா, அதுதான் இது. அப்போ வந்து என்னென்னா இன்க்ரீசஸ் அஸ் ஆர் இன்க்ரீசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீசஸ், மின்புலம் வந்து அதிகமாகுது. எது? இந்த ஆர் வேல்யூ அதிகமானுச்சுன்னா மின்புலம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பியருக்கு உள்ள, இதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்பியருக்கு உள்ள இந்த ஆர் வேல்யூ, இந்த பாயிண்ட்டை வந்து இங்கே வைக்கிறது, இங்கே வைக்கிறது, இப்படி தள்ளி தள்ளி ஸ்பியருக்குள்ளேயே இப்படி கொண்டு போனோம்னா இந்த பாயிண்டில் வந்து இங்கே மின்புலம் கம்மியாக இருக்கும், இங்கே மின்புலம் அதிகமாக இருக்கும், இங்கே இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் அதுக்கு அர்த்தம். அடுத்தது அண்டு ஃபார் ஆர் இஸ் கிரேட்டர் தன் ஆர் இஸ் கிரேட்டர் தன் ஆர்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு வெளியில், ஸ்பியருக்கு வெளியில் ஆர் இஸ் கிரேட்டர் தன் ஆர்னா என்ன அர்த்தம்? ஆர் இஸ் கிரேட்டர் தன் ஆர்னா இதுதான் R. அதை விட பெரிய வேல்யூனா ஸ்பியருக்கு வெளியில் போயிடும். ஸ்பியருக்கு வெளியில் என்ன ஆகும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பாயிண்ட் இங்கே எடுத்துட்டா கம்மியாக இருக்கும், இங்கே எடுத்துட்டா இன்னும் அதிகமாக இருக்கும், இங்கே எடுத்துட்டா இது மாதிரி 2 தான் பிரிக்கிறோம். சரியா? இப்படி பிரிச்சிடறோம். 2 தான், ஸ்பியருக்கு உள்ள, ஸ்பியருக்கு வெளியில், இப்படி பிரிச்சுருவோமே. இப்போ முதல்ல நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்போ தான் இந்த ஆப்ஷன், ஒவ்வொரு ஆப்ஷனையாக நம்ம பார்த்துட்டு இது பண்ண வேணாம். முதல்ல வந்து இதுக்குள்ளே கரெக்டான இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். எப்படி கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம் எப்படி இருக்கும்? ஒரு ஹாலோ ஸ்பியரில், உள்ளீடற்ற உலோக கோளத்தில், மின்னூட்டம் பெற்ற கோளத்தில் மின்புலம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா
உள்ளீடற்ற கோளத்தினுடைய மின்னூட்டம் பெற்ற கோளத்துக்கு வெளியில் மின்புலத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்துருக்கோம். வெளியில் இங்கே வந்து மின்புலத்துக்கு என்ன ஃபார்முலானா E = Q/4πε0 r². அப்போ வெளியில் வந்து என்னது ஆரும் ஈயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கோளத்துக்கு வெளியில். அப்போ வெளியில் வந்து E is inversely proportional to 1r². R இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா E வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இது வெளியிலனா என்னது R is greater than R. சரியா? அப்போ கோளத்துக்கு வெளியில் இப்போ நான் ஒரு கிராஃப் வரைகிறேன், இப்படி வரைகிறேன். எக்ஸ்ஹெச்சில் வந்து ஸ்மாலாக எடுத்துக்கிறேன், ஒய்ஹெச்சில் வந்து என்னென்னா E எடுத்துக்கிறேன், மின்புல மதிப்பு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ கோளத்துக்கு வெளியில் இந்த பாயிண்டில் இதுதான் கோளத்துக்கு வெளியில். இங்கே வந்து என்னது R இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா E வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கிறதா வச்சுக்கோமே, E வேல்யூ வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, இவ்வளோ இருக்குது. இந்த இடத்துல மின்புலம் வந்து E மதிப்பு இதுன்னு வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நீங்கள் தள்ளிட்டு போனால் பாயிண்ட்டை தள்ளிட்டு போக ஏன்னா அது E மதிப்பு குறையுது. அப்போ கிராஃப் வந்து இப்படி வரும், இப்படி போகும், குறையுது அப்படின்னு தெரியும். ஓகே, அடுத்து இந்த சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்கும், இங்கே எவ்வளோ இருக்கும், நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். E = Q/4πε0 R². ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து R, அந்த மதிப்பு தான் இது இவ்வளோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரைட், உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இதுக்குள்ளே நம்ம என்ன படித்தோம், உள்ளே வந்து காஸ் விதி யூஸ் பண்ணி படித்தோமா. உள்ளே வந்து மின்னூட்டம் பெற்ற உலக கோளத்துக்கு உள்ளே வந்து மின்புலம் என்னன்னு பார்த்தோம், 0ன்னு பார்த்தோம் இல்லையா. மின்புலம் வந்து 0, உள்ளே வந்து மின்புலம் இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, அதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு படித்தோம். அப்போ உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து என்னது 0, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அப்போ உள்ளே வந்து வேல்யூ வந்து என்னது இப்படி வந்துடும். இந்த கிராஃப் வந்து இங்கே மட்டும்தான் ஹையஸ்ட் வேல்யூ, உள்ளே வந்து என்னது சடனாக 0, இங்கே தான் இருக்குது, இது ஃபுல்லாக 0 உள்ளே. ஸோ இது வந்து R is less than R. இந்த பகுதி வந்து R is greater than R. வெளியில் வந்து என்னது R இன்க்ரீஸ் ஆக E வந்து டிக்ரீஸ் ஆகுது. உள்ளே வந்து என்னது கம்ப்ளீட்டாக E வந்து 0. இதுதான் ஆக்சுவலாக இருக்கிறது. அப்போ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, R வந்து உள்ள R இன்க்ரீஸ் ஆக E இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள E 0, அப்போ அது கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 0 as R increases for R is less than R, decreases or R increases for R is greater. அதான் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, வெளியில் வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதான் கரெக்டு, நம்மளுக்கு மற்றதெல்லாம் பார்க்க தேவையில்லை, அதான் கரெக்ட். ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன், அதான் கரெக்ட். ஓகே, நோட் பண்ணி இந்த கிராஃப் நோட் பண்ணிக்கணும். மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த ஸ்பியரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கிராஃப் தான். ஈக்கும் ஆருக்கும் உள்ள கிராஃப். இங்கே 0, இங்கே மேக்ஸிமமாக இருக்கும், அப்புறம் குறைஞ்சிட்டே போகும் அப்படிங்கிறது தெரியும். நோட் பண்ணி நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் நம்பர் 6. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 point charges A and B having charges plus Q and minus Q respectively. அதாவது 2 புள்ளி மின்னோட்டங்கள் இருக்குது, A, இது வந்து B அப்படின்னு வச்சுக்குவோம். இதில் வந்து எவ்வளோ மின்னோட்டங்கள் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து ப்ளஸ் Q இருக்குது ஆரம்பத்தில், இதில் வந்து மைனஸ் Q இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆர் பிளேஸ்ட் அட் டிஸ்டன்ஸ் apart and force acting between them is F. இது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க, Rன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து ஃபோர்ஸ் என்ன, இந்த 2 மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா Fன்னு சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க F. இந்த 2 மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் வந்து F. இப்போது if 25% charge of A is transferred to B, then force between the charges become. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25%, அதாவது இதில் ஏலேருந்து ஒரு 25% சார்ஜை வந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்ஸ் என்ன ஆகும், விசை என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ பாருங்கள், முதல்ல இங்கே வந்து என்ன ஃபார்முலா, F. அவங்க ஃபார்முலா கொடுக்கல, Fன்னு தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து கூலும் விதி தெரியுமில்ல, கூலும் சின்வோ ஸ்கொயரில், அதை பேஸ் பண்ணி இங்கே விசைக்கு வந்து எவ்வளோ இருக்கும், இந்த கூலும் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எழுதிடுவோம். என்ன ஃபார்முலா, 1/4πε0. 1/4πε0 கேன்னு வச்சுக்கிறேன், கான்ஸ்டன்ட், இன்ட்டு Q இன்ட்டு Q, Q1 இன்ட்டு Q2 இல்லையா. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் Q இன்ட்டு இது மைனஸ் Qங்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். இது வந்து என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்போ Q² ஒன்று இப்படிதான் நம்மளுக்கு கூலும் சின்வோ ஸ்கொயரில் ஃபார்முலா என்னது, 1/4πε0. அதை வந்து கேன்னு வச்சுக்குவோம், இன்ட்டு Q1
இன்ட்டு Q2/R². இதுதான் வந்து கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் ஃபார்முலா, கூலும் எதிர்த்தகவு இருமுறை விதி. ஸோ அதன் அடிப்படையில் Q1ஓட மதிப்பு ப்ளஸ் Q, Q2ஓட மதிப்பு மைனஸ் Qனால ப்ளஸ் Q இன்ட்டு மைனஸ் Q² வந்துடுது, டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து R, அப்போ R². இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து 25% சார்ஜ் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ 25%னா எவ்வளோ அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க, இங்கே வந்து A, இது வந்து B. இப்போ சார்ஜ் இந்த ப்ளஸ் Qவில் 25%னா 25%னா எவ்வளவு, 25%னா 1/4ன்னு சொல்லலாமா. 1/4 சார்ஜை வந்து அங்கே கொண்டு போகிறோம். 1/4 ஆஃப் Q, 1/4 ஆஃப் Q வந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். 1/4 அங்கே எடுத்துகிட்டு போகிறோம்னா இங்கே மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த Qவில் 1/4 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் இங்கே பாருங்கள். இப்போ Q மைனஸ் 1/4 ஆஃப் Q எவ்வளோ இருக்கும், 1/4 எடுத்தாச்சு இல்லையா, இது அப்படியே இருக்கும். இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி மைனஸ் Q இருக்குது. அங்கேருந்து என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இந்த 1/4 வந்து என்ன பண்ணுறோம், அங்கே கொண்டு வந்து சேர்க்குறோம். அப்போ வந்து என்னது, ப்ளஸ் 1/4 Q இப்படி எழுதலாமா. இப்போ நியூ சார்ஜ், இப்போ இங்கே எவ்வளோ மின்னோட்டம் இருக்குன்னு பாருங்கள். என்ன வரும், Qவில் இது வந்து 1 Q, இது வந்து 1/4 Q, 1/4. 1ல் கால் போச்சுன்னா 3/4, அப்போ 3/4 Q தான் இங்கே இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறது இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு எவ்வளோ வரும், இது ப்ளஸ் இது மைனஸ், இது வந்து எவ்வளோ வரும், இது அதே மாதிரி வச்சுக்கோங்க. 1 ப்ளஸ் 1 மைனஸ்னால் என்ன பண்ணுவோம், பெருசுலேருந்து சின்னதை கழிப்போம். இது 1 Q, இது 1/4 Q. அப்போ 1ல் கால் போச்சுன்னா 3/4 Q. ஆனால் எது பெருசு, இதுதான் பெருசு 1, இது 1/4, இதுதான் பெருசு, பெரிய ப்ளஸ் மைனஸ். அப்போ இப்படி இருக்கும் இல்லையா. அப்போ 3/4 Q, இது இன்னொன்றில் வந்து என்னது மைனஸ் 3/4 Q. இதில் வந்து 3/4 Q இருக்கும், இதில் வந்து ப்ளஸ் 3/4 Q இருக்கும். ஏன்னா இது பெரிய நம்பரோட சைன் வந்து ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் 3/4 Q இருக்கும். இதுதான் நியூ சார்ஜ். இப்போ விசை என்ன, அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, R தெரியுதா, அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்போ விசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து F டேஷ்னு வச்சுக்கோங்க. F டேஷ் ஈக்குவல் டு இதே தான் K இன்ட்டு Q1 என்னது, Q1 வந்து 3/4 Q. அப்போ என்ன வரும், 3/4 Q இன்ட்டு Q2 என்னது, மைனஸ் 3/4 Q. அப்போ மைனஸ்னால் இங்கே போடுறேன், மைனஸ் 3/4 Q டிவைடட் பை R². ஓகே, இப்போ என்ன வரும் பாருங்கள், F டேஷ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் K இன்ட்டு 3 இன்ட்டு 3 9, 4 இன்ட்டு 4 16, 9/16 Q இன்ட்டு Q² பை R². அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, F டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் K இன்ட்டு 9/16, இந்த K இங்கே கொண்டு போயிடுறேன், இப்படி எழுதுறேன், மைனஸ் 9/16 KQ² பை R². ஓகேயா. அப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேயா. இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள், இல்லை 1 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், சப்ஸ்டிடியூட்டிங் 1 in 2 என்ன வரும், F டேஷ் ஈக்குவல் டு இங்கே வரும், மைனஸ் இங்கேயும் இருக்குது, இந்த 9/16 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, 9/16 மைனஸ் KQ² பை R², மைனஸ் KQ² பை R² தான் இங்கே இருக்குது. இதுதான் என்னது F இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், Fன்னு போடலாம். அப்போ F டேஷ் வந்து என்னது 9/16 டைம்ஸ் ஆஃப் Fன்னு கிடைக்குது. F டேஷ் ஈக்குவல் டு 9/16 டைம்ஸ் ஆஃப் F. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இருக்குது, 9F/16 அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் 2 ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். 9F/16 இருக்குது, இதுதான் ஆன்சர். புரியுதா. ஸோ இங்கே வந்து இந்த இதை வந்து கரெக்டாக பண்ணணும். 1/4 25%னா என்ன, 25%னா 1/4 அப்படிங்கிறது தெரியணும். இங்கே கழிக்கிறோம், அங்கே கூட்டுறோம், அப்போ எப்படி வருதுன்னு தெரியும். இதுதான் கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா தான் பேசிக். ஓகே, நோட் பண்ணி. அடுத்து 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து a parallel plate capacitor of capacitance 20 microfarad is being charged by a voltage source whose potential is changing at the rate of 3 volt per second. ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி, அந்த இணைத்தட்டு மின்தேக்கி அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் மின்தேக்கு திறன் எவ்வளோனா 20 மைக்ரோஃபாரட்னு சொல்லியிருக்காங்க.
equal to 20 microfarad is being charged by a voltage source whose potential is changing at the rate of 3 volt per second. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ஏதோ ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்னு வச்சுக்கோமே, இப்படி இருக்குது. இதனால் இதை சார்ஜ் பண்ணுறோம். அப்போ ஆனால் அந்த வோல்டேஜ் சோர்ஸோட பொட்டன்சியல் மின் அழுத்தம் வந்து 3 வோல்டேஜ் பர் செகண்ட் அந்த ரேஞ்சில் வந்து மாறுது. அதாவது dV/dt இது வந்து மாறுது. dVனா மின்னழுத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், இது வந்து நேரம். இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ மாறுது மின்னழுத்தம், சேஞ்ச் இன் பொட்டன்சியல் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 3 வோல்ட் பர் செகண்ட் சொல்லியிருக்காங்க. 3 வோல்ட் பர் செகண்ட், ரைட். The conduction current through the connecting wires and the displacement current through the plates of the capacitor would be respectively. கண்டக்ஷன் கரண்ட்னா கடத்து மின்னோட்டம், சரியா? கண்டக்ஷன் கரண்ட் IC அப்படின்னா கடத்து மின்னோட்டம். அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ID. IC வேல்யூ என்ன, ID வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கண்டக்ஷன் கரண்ட் கடத்து மின்னோட்டம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம், ரெண்டுனுடைய வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஓகேயா? இப்போ இந்த கடத்து மின்னோட்டம்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம், 5th லெசனில் படிச்சிருக்கோம். இந்த ஒயர் வழியாக, இது வந்து ஒயர், இந்த ஒயர் வழியாக வருது இல்லையா, இது வந்து கடத்து மின்னோட்டம், கண்டக்ஷன் கரண்ட். இந்த பிளேட்டுக்கு இடையில, ஏன்னா இந்த வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில வோல்டேஜ் வந்து இவ்வளோ வேகத்தில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால என்ன ஆகும்னா, மின்னழுத்த வேறுபாடு மாறுனுச்சுன்னா இடையில மின்புலம் மாறும், எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறும். எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுனுச்சுன்னா இந்த பிளேட்டுக்கு இடையில டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். ஒயரே இல்லாமல் கரண்ட் வந்து எனது காற்றுலேயே கரண்ட் போகும், அந்த கரண்ட்டு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும், இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். இந்த ரெண்டு கரண்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம், கேல்குலேஷன்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எப்போதுமே இந்த கண்டக்ஷன் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ரெண்டு சமமாக தான் இருக்கும். இங்கே வந்து 1 ஆம்பியர், இங்கே 2 ஆம்பியர், இல்லை 1 ஆம்பியர் கரண்ட்டுனா இந்த ஐடியும் ஐசி வந்து 1 ஆம்பியர் கரண்ட்டுனா ஐடியும் 1 ஆம்பியர் தான் இருக்கும், அதிகமாகலாம் இருக்காது. இது 1 ஆம்பியர்னா இதுவும் 1 ஆம்பியர் தான், இது 2 ஆம்பியர்னா இதுவும் 2 ஆம்பியர் தான், இது ரெண்டு சமமாக தான் இருக்கும். அப்படி பார்த்தா நம்ம ஆப்ஷனில் வந்து இந்த கொஸ்டின் கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமமாக இருக்கிறது, ஐசியும் ஐடியும் சமமாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். செகண்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் 2, ஆன்சர் 2. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 மைக்ரோ ஆம்பியர், 60 மைக்ரோ ஆம்பியர், இதுதான். மற்ற ஆப்ஷன்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று 0, இன்னொன்று 60 மைக்ரோ ஆம்பியர் இருக்குது, இல்லைன்னா ரெண்டுமே 0வாக இருக்குது. இன்னொன்று பாருங்கள், 4th ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 0. அப்போ அதுவும் ஆன்சர் 4th ஆப்ஷன் வந்து என்னென்னா ரெண்டுமே 0,0ன்னு சொல்லியிருக்கு. அப்போ அதுவும் கூட இருக்கலாம் இல்லையா, ரெண்டுமே சமமாக இருக்குது அப்படின்னா ஐசி ஈக்குவல் ஐடினா இந்த ஆப்ஷன் வரும். ஆனால் 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா, கிடையாது. கண்டக்ஷன் கரண்ட் வந்து 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இதுவும் 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, சரியா? ஏன்னா இந்த இவ்வளோ வோல்டேஜ் வந்து இவ்வளோ ரேஞ்சில் வந்து சேஞ்ச் ஆகுதுனாவே நமக்கு வந்து என்னது, கண்டிப்பாக சம் வேல்யூ யூ வில் கெட், இல்லையா? அதனால் 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதனால் இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் தான் வரும். ஓகே, இப்படி இது பண்ணலாம். இப்போ இது எப்படி இந்த வேல்யூ வருது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம். எப்படி அந்த வேல்யூ வந்து அந்த 60 மைக்ரோ ஆம்பியர் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம். எப்படி அதை வந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், C ஈக்குவல் டு Q/V. சரி, இப்போ C ஈக்குவல் டு Q/V இது வந்து அது மின்தேக்கினுடைய மின்தேக்கு திறனுக்கான ஃபார்முலா இல்லையா? இதிலேருந்து நான் என்ன எழுதுறேன், கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா Q ஈக்குவல் டு CVன்னு எழுதலாம். Q ஈக்குவல் டு CV. இப்போ ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது வகைக்கெழு கண்டுபிடிக்கிறேன் நேரத்தை பொறுத்து. ஏன்னா இங்கே ரெண்டுமே மாறும். இந்த மின்தேக்கியில் இது வந்து மின்னோட்டம் அடைய செய்கிறப்ப இதில் உள்ள மின்னோட்டத்தினுடைய அளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ மின்னூட்டம் சார்ஜினுடைய வேல்யூ மாறுது, அடுத்து வோல்டேஜ், இந்த ரெண்டு பிளேட்டுக்கிற உள்ள வோல்டேஜும் மாறுது. அப்போ எது மாறுதோ அதான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இந்த சிங்கிறது மாறிலி, கான்ஸ்டன்ட். மின்தேக்கு திறன் இருக்குல்ல, கெப்பாசிட்டன்ஸ், அது வந்து கான்ஸ்டன்ட், அது மாறாது, அதை அப்படியே வச்சுக்கணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dQ/dtன்னு எழுதலாம். ஈக்குவல் டு இது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். இது வந்து என்னது, dV/dtன்னு எழுதலாம். dV/dt. இந்த dQ/dt இருக்குல்ல, என்ன அர்த்தம், dQ/dtனா அதான் கரண்ட்டுக்கான டெஃபினிஷன். இந்த செகண்ட் லெசனில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். செகண்ட் லெசனில் மின்னோட்டவியல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு டெஃபினிஷனாக என்னது, I ஈக்குவல் டு dQ/dt தான். இப்போ இதுதான் வந்து என்னது, I கரண்ட்டு. ஓகேயா, இது வந்து என்னது கரண்ட்டு, இது வந்து IC. அப்போ C வந்து என்னது, அவங்க கொடுத்துருக்காங்களா, C வேல்யூ 20 மைக்ரோ ஃபேரட்னு கொடுத்துருக்காங்க. 20 இன்ட்டு dV/dtயும் கொடுத்துருக்காங்களா, 3.
கொடுத்துருக்காங்களா? அப்போ எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 60 அப்படின்னு கிடைக்குதா? 60 ஆம்பியர். இது வந்து என்னது? 60 ஆம்பியர் ஐசி. ஆனால் மைக்ரோவில் வரும். எப்படி வருதுன்னா அந்த இங்கே எழுதி காமிக்கிறேன். இந்த இடத்துல எழுதுகிறேன். ஐசி ஈக்குவல் டு சி வந்து எவ்வளோ இருக்குது? 20 மைக்ரோவில் இருக்குது. 20 மைக்ரோ ஃபேரட்டில் இருக்குது. ஸோ மைக்ரோ ஃபேரட் டிவி பை டிடி வந்து என்னது? 3 வோல்ட் பர் செகண்டு. ஓகேயா? அப்போ நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 60 மைக்ரோ ஆம்பியர்னு வரும். 60 மைக்ரோ ஆம்பியர். ஏன்னா இது மைக்ரோவில் இருக்கிறனால, மைக்ரோ ஃபேரட்டில் இருக்கிறனால. ஓகேயா? சரி. ஸோ அப்படி தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறோம். ஒன்று கண்டுபிடிச்சோம்னா போதும், இன்னொன்று வந்து அதுவாக தான் இருக்கும். ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஓகே, நோட் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்து 8th கொஸ்டின் பார்ப்போம். 8வது வினா. 2 parallel infinite line charges with linear charge densities plus lambda coulomb per meter and minus lambda coulomb per meter are placed at a distance of 2r in free space. அதாவது 2 வந்து முடிவிலா நீளம் கொண்ட மின்னூட்டம் பெற்ற கடத்தி, நேரான கடத்தி, அதான் லீனியர் சார்ஜ்னு அர்த்தம். ஓகேயா? லைன் சார்ஜஸ்னால் இப்படி இருக்குது. ஒன்றில் வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா லாம்தான்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ப்ளஸ் லாம்தா. இதில் வந்து ப்ளஸ் லாம்தா கூலும் பெர் மீட்டர், இதில் மைனஸ் லாம்தா கூலும் பெர் மீட்டர் சொல்லியாச்சு. ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2r இன் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2rன்னு சொல்லியாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ், இது மைனஸ். அப்போ இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜு, இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். ஓகேயா? இப்படி இருக்குது. வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு மிட்வே பிட்வீன் த 2 லைன் சார்ஜஸ்? அதாவது ரெண்டுக்கும் இடையில மைய புள்ளியில் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, மின்புலம் என்ன, இ மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த புள்ளியில், இப்போ இது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2rனா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? r. இந்த டிஸ்டன்ஸ் வந்து r இல்லையா? பாதி பாதி. ரைட். இப்போ இந்த புள்ளியில் இதனால் உருவாகக்கூடிய மின்புலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதனால் இந்த பாசிட்டிவ் ஒயர்னால் இங்கே எவ்வளோ மின்புலம் அப்படின்னு பார்க்கணும். நம்ம படிச்சிருக்கோம் ஜென்ரல் ஃபார்மில் என்ன படிச்சிருக்கோம்? இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்குல்ல, முடிவிலா நீளமுள்ள மின்னூட்டம் பெற்ற கடத்தினால் உருவாகக்கூடிய மின்புலத்துக்கு ஃபார்முலா வந்து நம்ம ஜென்ரலாக என்ன படிச்சிருக்கோம்? E = λ by 2π ε0 r. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா இல்லையா? E = λ by 2π ε0 r. ஸோ இந்த ஃபார்முலாவை நாங்கள் அப்ளை பண்ணி, இது வந்து கண்டக்டர் 1ன்னு வச்சுக்கோம், இது வந்து 2, இது வந்து கடத்தி 1, இது கடத்தி 2. இப்போ இந்த 1வது கடத்தினால இங்கே எவ்வளோ மின்புலம், அது எந்த திசையில் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். இது வந்து பாசிட்டிவ் இல்லையா? பாசிட்டிவ்னா மின்புலம் எப்படி இருக்கும்? இதுலேருந்து வெளிநோக்கி இருக்கும், இந்த திசையில் இருக்கும், இந்த திசையில் தான் இருக்கும். அது வந்து E1. அப்போ இங்கே இந்த இடத்துல உள்ள டயக்ராம் தான் இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ அந்த புள்ளியில் மின்புலம் E1 வந்து இந்த திசையில் இருக்கும். E2னா இந்த இதனால் உருவாகக்கூடிய மின்புலம் எந்த திசையில் இருக்கும்? இது நெகட்டிவ்னா அதனுடைய மின்புலம், இந்த புள்ளியில் அதனுடைய மின்புலம் எப்படி இருக்கும்? அதை நோக்கி தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்கோம்? இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சோம்னா என்ன ஆகுங்கிறது, அந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வச்சோம்னா இந்த பாசிட்டிவ் இங்கே வைக்கிற பாசிட்டிவை இப்படி தான் தள்ளும். ஸோ இதனுடைய மின்புலம் இந்த புள்ளியில் இப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் என்ன பண்ணும்? இழுக்கும். அப்போ இதனுடைய மின்புலம் இந்த புள்ளியில் அதை நோக்கி இருக்கும். ஸோ E2 வந்து என்னது? இந்த புள்ளியில் E2 வந்து இந்த திசையில் தான் இருக்குது. அப்போ E1 E2 ரெண்டும் ஒரே திசையில் இருக்குது. அப்போ மொத்த மின்புலம் என்ன சார் அப்படின்னா E = E1 + E2. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். என்ன, இது ஜென்ரல் ஃபார்முலா இல்லையா? அப்போ E1க்கு என்ன வரும்? இங்கே வந்து ப்ளஸ் லாம்தா. அப்போ இது ப்ளஸ்ஸா மைனஸாலாம் இப்போ பார்க்க தேவையில்லை, ஏன்னா அதை வச்சு தான் நம்ம டைரக்ஷனே சொல்லிட்டோம். அதனால் இங்கே மறுபடியும் இது ப்ளஸ் லாம்தா மைனஸ் லாம்தாலாம் போட தேவையில்லை. ஸோ லாம்தா பை என்னது 2π ε0 r. ஆர்னா டிஸ்டன்ஸ். எந்த டிஸ்டன்ஸு? இந்த ஒயர்லேருந்து இந்த புள்ளியோட டிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த புள்ளியில் தான் இப்போ மின்புலம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த புள்ளியோட டிஸ்டன்ஸ் என்னது? கேபிட்டலாக இருப்பேன் நமக்கு. அப்போ இந்த இடத்துல கேபிட்டலாக போடணும். ப்ளஸ் நம்ம ப்ளஸ் போட்டோம், முடிக்க வந்துட்டோம், மறுபடியும் ப்ளஸ் மைனஸ் இங்கே பார்க்க வேணாம். ரைட். அடுத்து இந்த இதனால் உருவாகக்கூடிய மின்புலம் இந்த புள்ளியில் எவ்வளோன்னா அதே லாம்தா தான் இங்கே இருக்குது. லாம்தா பை 2π ε0. இந்த டிஸ்டன்ஸ் என்னது? r தான். ஓகேயா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். கீழே காமனாக வந்து 2π ε0 கேபிட்டல் R இருக்குது. மேலே வந்து லாம்தா ப்ளஸ் லாம்தா 2 லாம்தான்னு வரும். அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது வந்து லாம்தா பை π ε0 r அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இந்த புள்ளியில் மின்புலம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து நமக்கு
ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எத்தனாவது கொஸ்டின்? 8th கொஸ்டின். ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா லாம்டா பை பை எப்சிலான் நாட் ஆர் நியூட்டன் பர் கூலும் அப்படிங்கிறது நமக்கு வந்து 3வது ஆப்ஷன். அப்போ ஆன்சர் வந்து 3, 3rd ஆப்ஷன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 3rd ஆப்ஷன். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. அடுத்து 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் என்னன்னா, an electron falls from rest through a vertical distance h in a uniform and vertically upward direction of electric field. அதாவது செங்குத்தாக மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு மின்புலம் இப்படி இருக்கிறதா வச்சுக்கோங்க. 2 பிளேட்டு இப்படி வச்சுட்டோம். மின்புலத்தை அப்படி தான் உருவாக்க முடியும். 2 பிளேட் மேல் நோக்கி இருக்கக்கூடிய மின்புலம்னா இந்த திசையில் மின்புலம் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டைரக்டட் அப்வர்டு. மின்புலம் மேல் நோக்கி இருக்குது அப்படின்னா இந்த பிளேட் வந்து பாசிட்டிவ், இந்த பிளேட் வந்து நெகட்டிவ்னு அர்த்தம். சரியா? இப்போது எலக்ட்ரான் ஃபால்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் த்ரூ த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஹச். இங்கேருந்து எலக்ட்ரான் கீழே விழுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எலக்ட்ரான், இது வந்து மேலிருந்து கீழ் நோக்கி விழுது இல்லையா? ஏன்னா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் தானே, அதை வந்து என்னது இது பிடிச்சி இழுக்கும், பாசிட்டிவ் பிடிச்சி இழுக்கும், மேலிருந்து கீழ் நோக்கி விழுதுன்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்து த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நவ் ரிவர்ஸ்ட். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மாத்திரம். எப்படி? இங்கே மேலே வந்து பாசிட்டிவ் கொடுக்குறோம், கீழே வந்து நெகட்டிவ் கொடுக்குறோம், மாற்றிடுறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன், மின்புலத்தினுடைய திசை வந்து இந்த திசை மாற்றிட்டோம். மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? கீப்பிங் இட்ஸ் மேக்னிடியூட் சேம். இங்கே இ வேல்யூ, இங்கே இ வேல்யூவும் சமம். எ ப்ரோட்டான் இஸ் அலோட் டு ஃபால் ஃப்ரம் ரெஸ்ட் இன் இட் த்ரூ த சேம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹச்சுன்னு சொல்லியாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? ஹச். அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் ஹச். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோட்டான் இஸ் அலோட் டு ஃபால். ப்ரோட்டான் வந்து மேலேருந்து கீழே விழுது. ப்ரோட்டான் வந்து என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டான். இது மேலேருந்து கீழே விழுது. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இழுக்க தானே செய்யும். ஸோ கீழே விழுது. ரைட். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா த டைம் ஆஃப் ஃபால் ஆஃப் எலக்ட்ரான் இன் கம்பேரிசன் டு த டைம் ஆஃப் ஃபால் ஆஃப் ப்ரோட்டான். ப்ரோட்டானோட ப்ரோட்டான் விழக்கூடிய நேரம் இருக்குல்ல, அதோட கம்பேர் பண்ணுறப்ப எலக்ட்ரான் விழக்கூடிய நேரம் வந்து எப்படி இருக்கும்? இதுதான் கேட்குறாங்க. மாற்றி போடக்கூடாது. இப்போ பேச்சு என்னென்னா இதோட கம்பேர் பண்ணும்போது இதோட நேரம் எப்படி இருக்கும், இது விழக்கூடிய நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான். இதை விட இது வந்து அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா எலக்ட்ரானுடைய நேரம், அதுதான் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழுது அப்படின்னா டைம் ஆஃப் ஃபால், அதை விழக்கூடிய நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்குல்ல, இயக்க சமன்பாடுகள், எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இது யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஃப்ரீயாக விழுதுன்னு சொல்கிறாங்க. மேலேருந்து ஃப்ரீயாக விழுது, இப்படி விழுறோம். அப்போ அதனுடைய ஆரம்ப திசை வேகம் இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? எஸ் ஈக்குவல் டு எஸ்ஸுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே வருது, இந்த தான் ஹச்சுன்னு சொல்லியாச்சு. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக ஹச்சு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு டி ஸ்கொயர். இந்த டி தான் கேட்குறாங்க எவ்வளோ நேரங்கிறது. ரைட்டு. இப்போ இந்த ஏ என்னன்னு தெரியாது நமக்கு. அதுக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதில் என்ன விசை செயல்படுது, ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்கணும். என்ன ஃபோர்ஸ்னால் இதன் மீது இது வந்து மின்னூட்டம் பெற்ற துகள், சார்ஜ்டு பார்ட்டிகிள். எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப இதில் செயல்படக்கூடிய விசைக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு ஜென்ரலாக ஃபார்முலா கியூ இன்ட்டு இ. இப்போ இந்த எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், அது வந்து இ. அப்போ எஃப் ஈக்குவல் டு இ இன்ட்டு கேபிட்டல் இன்னு வச்சுக்கலாம். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நம்மளுக்கு தெரியும். எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. இது ரெண்டும் ஈக்குவல். இங்கேயும் எஃப் தான் இருக்குது, இங்கேயும் எஃப் தான் இருக்குது. அது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன தெரியல, என்ன எழுதலாம்? எம்ஏ ஈக்குவல் டு இஇன்னு எழுதலாம். எம்ஏ ஈக்குவல் டு இஇ. இது வந்து என்னது? மாஸ். இங்கே எலக்ட்ரானுக்கு பேசிகிட்டு இருக்கேன், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அதனால் இங்கே வந்து எம்இன்னு போட்டுக்கிறேன் சின்னதாக, எம்இ, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இதிலேருந்து ஏ என்ன வரும்னு பார்ப்போம். ஆக்சலரேஷன் ஏ என்ன வரும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ மட்டும் இந்த சைடு வச்சுக்கோம், எம் அந்த சைடு போனால் ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது? இஇ இருக்குது பை இந்த எம்இ அங்கே போயிடும், இப்படி வரும். இதுதான் வந்து என்னது? ஏ மதிப்பு, ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஜென்ரலாக. சரியா? அப்போ ஹச் ஈக்குவல் இந்த ஈக்குவேஷனில் இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஹச் என்ன ஆகும்? ஹச் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஆஃப் இன்ட்டு ஏக்கு போல் என்ன பண்ணணும்? இ கேபிட்டல் இ பை எம். எம்ங்கிறது மாஸ். இது ஜென்ரல் ஃபார்முலாக வச்சுக்கோம், அப்புறம் கடைசியாக கம்பேர் பண்ணிக்குவோம், இப்படியே கூட இருக்கட்டும். எம் இன்ட்டு டி ஸ்கொயர். இப்போ நமக்கு டைம் தான் வேணும், அதனால் இந்த பார்ட் மட்டும் ஒரு சைடு வச்சு மீதெல்லாம் அந்த சைடு கொண்டு வரும். அப்போ என்ன வரும்? டி ஸ்கொயர் மட்டும் அங்கே இருக்கட்டும், மீதெல்லாம் கொண்டு வந்துட்டால் 2mh பை இஇ. ஓகே, நமக்கு என்ன வேணும்? டி தான் வேணும்.
அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது. அப்போ டி ஈக்குவல் டு என்னது, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ரெண்டு பக்கம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும், 2mh/e. இப்போ இதில் கான்ஸ்டன்ட்லாம் விட்டுருவோம். ரெண்டு கேஸுக்கும் எது எதெல்லாம் சேம் அதெல்லாம் விட்டுருவோம். எது எது சேம், ஹைட் வந்து சேம், அதை எடுத்துருவோம். இங்கேயும் ஹைட் வச்சு தான், இங்கேயும் ஹைட் வச்சு தான். அடுத்து சார்ஜ் ஈனா எலக்ட்ரானுடைய சார்ஜ், ப்ரோட்டானுடைய சார்ஜும் தான், ரெண்டும் சமம்னு தான் சொல்கிறோம். அதையும் எடுத்துடலாம். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கேயும் தான், இங்கேயும் தான், அதுவும் எடுத்துடலாம். அப்போ மீதி என்ன இருக்குது நமக்கு, 2ங்கிற நம்பர் கான்ஸ்டன்ட் எடுத்துடலாம். அப்போ டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் மாஸ். இப்போ பார்க்கணும் மாஸ் எதுக்கு அதிகம் எதுக்கு கம்மின்னு பார்க்கணும். எதுக்கு அதிகம் எதுக்கு கம்மி, இப்போ எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து இஸ் லெஸ் தென் ப்ரோட்டானுடைய மாஸ். இதானே ப்ரோட்டானுடைய எலக்ட்ரானுடைய மாஸோட கம்பேர் பண்ணுறோம். ப்ரோட்டானுடைய மாஸ் வந்து கிட்டத்தட்ட 1836 மடங்கு வந்து அதிகம் இது ப்ரோட்டான். அப்போ எம்பி தான் அதிகம், எம்இ வந்து கம்மி. அப்போ எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து கம்மி. அப்போ இது கம்மியாக இருந்ததுன்னா டைம் வந்து அது கம்மியாக தான் இருக்கும். அப்போ எது கம்மி, இதுக்கு தான் வந்து டைம் வந்து ஸ்மாலர். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னா, ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 வந்து ஸ்மாலர், 2 5 டைம்ஸ் கிரேட்டர், 3 ஈக்குவல், 4 வந்து 10 டைம்ஸ் கிரேட்டர். நம்ம இந்த டைம்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்பர் சொல்லியிருக்காங்களா 5 டைம்ஸ் 10 டைம்ஸ், அதெல்லாம் கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன்லாம் வராது. அப்போ நமக்கு எதுக்கு வரும், ஈக்குவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஸ்மாலர் தான். அப்போ ஆன்சர் வந்து என்னது, therefore TE is ME is less than MPங்கிறனால TE is less than TP. அப்போ எலக்ட்ரானுக்கு தான் வந்து ஸ்மாலர். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு வந்து என்னது, ஸ்மாலர். ஆன்சர் 1, ஆப்ஷன் 1 அதான் கரெக்டு. ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியணும், அப்புறம் இந்த இது தெரியணும், இந்த கான்செப்ட் தெரியணும். அப்போ தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஓகே, நோட் பண்ணிங்க. அடுத்து 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் பாருங்கள். The electrostatic force between the metal plates of an isolated parallel plate capacitor C having a charge Q and area is. அதாவது ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி அதனுடைய மின்தேக்கு திறனை வந்து C. இந்த மாதிரி ரெண்டு மின்தேக்கியில் 2 பிளேட் இருக்கும், கெப்பாசிட்டியில் 2 பிளேட்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 பிளேட்ஸ் இருக்கும். அதனுடைய மின்தேக்கு திறன் வந்து சின்னு சொல்லிட்டாங்க, கெப்பாசிட்டன்ஸ் C. சார்ஜ் 2 பிளேட்லேயும் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து Q, சார்ஜ் வந்து மின்னோட்டம் வந்து Q, ரைட். அடுத்து வந்து ஏரியா ஆஃப் த பிளேட், இந்த ஒவ்வொரு பிளேட்டோட ஏரியா வந்து ஏன்னு சொல்லியாச்சு. என்ன கேட்குறாங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த மெட்டல் பிளேட்ஸ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இந்த பிளேட்டுக்கும் இந்த பிளேட்டுக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல, ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் பிளேட்டு, இது நெகட்டிவ் பிளேட், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, விசை எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, அது வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஃபார்முலா கேட்கல, அதை பேஸ் பண்ணி சில பாயிண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸு, அந்த ஃபோர்ஸ் வந்து எதை சார்ந்து இருக்கும் எதை சார்ந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷனாக இருப்பாங்க. டிஸ்டன்ஸை வந்து சார்ந்து இருக்குமா இருக்காதா, எல்லாமே டிஸ்டன்ஸ் சம்மந்தமாக இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் வரணும். இந்த 2 பிளேட்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுக்குவோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபார்முலாவில் வரணும். டிஸ்டன்ஸை பொறுத்து இந்த 2 பிளேட்டு கடையில் உள்ள விசை வந்து டிஸ்டன்ஸை சார்ந்து இருக்கா இல்லையா, சார்ந்து இருக்குன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இப்போது ஒரு பிளேட்டுனால இன்னொரு பிளேட்டில் எவ்வளோ விசை அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதே தான் இங்கே இருக்கும். இந்த பிளேட்னால இங்கே எவ்வளோ விசையோ அதே தான் இந்த பிளேட்னால இங்கே விசை. இப்போ விசைக்கு என்ன ஃபார்முலா, ஜென்ரலாக வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலத்தில் இருக்கக்கூடிய, இப்போ இதனுடைய மின்புலத்தில் தான் இது இருக்குது, இதனுடைய மின்புலத்தில் தான் இது இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்குவோம், இந்த பிளேட் எடுத்துக்குவோம், இந்த பிளேட்னால எவ்வளோ விசை உணருதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் மதிப்பு Q இன்ட்டு இந்த இடத்துல மின்புலம் எவ்வளவு, அதாவது இந்த பிளேட்டுனால இங்கே எவ்வளோ மின்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன E, இதான் வந்து ஃபார்முலா. இப்போ F ஈக்குவல் நல்லா கவனிங்க, Q இன்ட்டு இந்த Eக்கு வந்து என்ன நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம், ஈனானது இந்த பிளேட்னால இங்கே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் மின்புலம். நம்ம ஆல்ரெடி நம்ம காஸ்லாவோட அப்ளிகேஷனில் படிச்சிருக்கோம். ஒரு பேரல் பிளேட் இருக்குது, சார்ஜ்டு பிளேட், மின்னோட்டம் பெற்ற சமதளம், அதனால் ஒரு புள்ளியில் மின்புலத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், சிக்மா பை 2 எப்சிலான் நாட், இதான் வந்து ஃபார்முலா. ஓகே, இது சொல்லலாம் இல்லையா. இப்போ அடுத்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் இன்னும் வரல, ஏன்னா டிஸ்டன்ஸை பொறுத்து எப்படி இருக்குங்கிறது தான் கொஸ்டின். டிஸ்டன்ஸே என்ன வரல, அப்போ டிஸ்டன்ஸ் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து சிக்மா வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா,
நம்மளுக்கு தெரியும் சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதாவது பரப்பு மின்னோட்ட அடர்த்தி. அது வந்து Q/Aன்னு சொல்லலாம். அப்போ அந்த சிக்மாவுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், Q அப்படியே இருக்கட்டும், அங்கே பாருங்கள் Q/2ε0 இங்கே இருக்கிறது அப்படியே இருக்குது. சிக்மாவுக்கு பதிலாக Q/Aன்னு போடலாம், Q/A. ஓகே, அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னும் டி வரல, டி எப்படி கொண்டு வருது அப்படின்னா, இப்போ C ஈக்குவல் டு Q/Vன்னு சொல்லலாம். C ஈக்குவல் டு Q/Vன்னு சொல்லலாம். ஓகே, அதாவது மின் தேக்குத்திறன், கெப்பாசிட்டன்ஸ். அப்போ Q ஈக்குவல் டு என்ன எழுதலாம், இதிலேருந்து Q ஈக்குவல் டு என்ன எழுதலாம், Q ஈக்குவல் டு CV-ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ இந்த Qக்கு பதிலாக Q இன்ட்டு Q ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ Q² ஈக்குவல் டு என்ன எழுதலாம், C² இன்ட்டு V². இப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம், F ஈக்குவல் டு Q² பதிலாக C² இன்ட்டு V² டிவைடட் பை 2ε0 இன்ட்டு A. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த C²னா என்னது, Cனா என்னது, மின்தேக்கினுடைய மின்தேக்குத்திறனுக்கு ஃபார்முலா என்னது, C ஈக்குவல் டு ε0A/D. அப்போ C²னா என்ன வரும், இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் இப்படி வரும் இல்லையா. அப்போது F ஈக்குவல் டு என்ன வரும், C² பதிலாக நம்ம வந்து ε0 ஸ்கொயர் A ஸ்கொயர் ε0 ஸ்கொயர் A ஸ்கொயர் பை D ஸ்கொயர் C² பதிலாக. அடுத்து மேலே என்ன இருக்குது, V² இருக்குது, பை கீழே வந்து 2 இருக்குது இன்ட்டு ε0A இருக்குது. ஓகே, இப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ε0, இதில் ஒரு ε0, இதில் ஒரு A, இதில் ஒரு A கேன்சல் பண்ணலாம். ஓகே, அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். என்ன இருக்குது, ε0A பை D² அப்படின்றது. ஓகே, இப்போ இதில் எதை கேன்சல் பண்ணலான்னு பார்ப்போம். Q² பை இல்லை, இந்த அளவு கூட போக தேவையில்லை, இங்கேயே வந்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த இதெல்லாம் கூட போக தேவையில்ல, சாரி, இதிலே முடிச்சிடலாம், இதிலே கன்க்ளூஷன் வந்துடலாம். என்ன கன்க்ளூஷன்னா, இதிலே வந்துடலாம். F ஈக்குவல் டு Q² பை 2ε0A, இதை வச்சே கன்க்ளூட் பண்ணிடலாம். இதில் வந்து டிஸ்டன்ஸ் கிடையாது, இந்த ஃபார்முலாவில் வந்து டிஸ்டன்ஸே கிடையாது இந்த ஃபார்முலாவில். அப்போ டிஸ்டன்ஸ் இல்லாதனால F இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் D. Dக்கும் விசைக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பிளேட் வந்து பக்கத்தில் இருந்தாலும் சரி, தள்ளி இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் வந்து சரி, விசை வந்து ஃபோர்ஸ் அதிகமாகிறதோ கம்மியாகிறதோ இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அதான் கன்க்ளூஷன், இங்கேயே முடிச்சிடலாம். அங்கே போக தேவையில்லை. அது இன்னொரு ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம வேறு மாதிரி ஒரு ரிலேஷன் கொண்டு வரணும். அது இந்த கொஸ்டினில் இன்னொன்று இருக்குது, அது நினச்சிட்டேன். ஸோ அது கிடையாது. இந்த ஆப்ஷனுக்கு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், இதிலே கன்க்ளூட் பண்ணிடலாம். என்னென்னா, அப்படி பார்த்தா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் இண்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். அதான் ஆன்சர் வந்து 1. இண்டிபெண்ட், டிஸ்டன்ஸ்க்கும் இதுக்கும் ஃபோர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். இன்னொரு இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது, பின்னாடி வருது, அதுக்கு தான் கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டெப்ஸ் போகும். ஓகே, ரைட். ஸோ இதுவரையிலையும் பார்த்துங்க, 10 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். மீதி ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.